Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் முட்டை வச்சு பிரியாணி செய்யறது தான் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னன்னு பார்த்தலாம். பாஸ்மதி அரிசி நான் இந்த கப்புக்கு 2 கப் அரிசி எடுத்துர்க்கேன். அந்த அரிசியை ஒரு half an hour தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. வேக வச்ச முட்டை, சாப் பண்ண ஆனியன், tomatoes, ginger garlic paste, coriander leaves, mint leaves, green chilies, அப்புறமா ஸ்பைசஸ் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, தேவையான அளவு தயிர், நெய், தேங்காய் எண்ணெய், cashew nuts. ஃபர்ஸ்ட் குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அதில் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழையும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரை வதக்கிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த அரிசி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒருக்கா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். குக்கரில் 2 விசில் வரது வரை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டை மசாலா செய்கிறதுக்கு
ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், கரம் மசாலா தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்ச முட்டையை அதில் வெட்டி சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து எப்பவும் ரொம்ப லோவாக வச்சே குக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த சைடு மாற்றி போட்டு 2 சைடும் மாற்றி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடும் ஒரு 2 இல்லைன்னா 4 நிமிஷம் வரை குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா வந்து முட்டையில் நல்லா ஏறும். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டை மசாலாவை அது கூட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்டியான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியான ரெசிபி தான். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.